என்ன பார்க்க போகிறோன்னா இதனோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். எது அதை அதாவது நான் போலார் மாலிகுலர் சாலிடோட கண்டினியூட்டி, அது போன வீடியோட கண்டினியூட்டி. அப்போது தே ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஆர் என்னது அண்ட் ஆர் யூஸ்வலி இன் லிக்விட் ஆர் கேசஸ் ஸ்டேட் இன் ரூம் டெம்பரேச்சர்ன்றான். அப்போ இந்த எதை குறிக்குது? நான் போலார் மாலிகுலர் சாலிட் ரைட்டா. அப்போ அதாவது துருவமற்ற மாலிகுலர் சாலிட். அது என்ன, எதுக்கு துருவமற்ற மாலிகுலர் சாலிட்டு? இங்கே போலார் கீழே ஒன்று போலார் மாலிகுலர் சாலிட்னு போட்டு ரெண்டு வித்தியாசம் நான் வந்து போலார் மாலிகுலர் சாலிட் நடத்தும்போது சொல்கிறேன். இப்போ இதை குறிச்சிக்கோங்க. தே ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ். அவைகள் எது? நான் போலார் மாலிகுலர் சாலிட். அவைகள் தேன எதை குறிக்குது? அதை தான் குறிக்குது. ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ். அதனோட உருகு நிலை வந்து பாயிண்ட், உருகும் புள்ளின்னு என்னது? பாயிண்ட் புள்ளின்னு உருகும் டெம்பரேச்சர், அதான் மீனிங். உருகும் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிறது. அண்ட் ஆர் யூஸ்வலி அண்ட் ஆர்னா மேலும் அவைகள் இருக்கின்றன, ஆர்னு இருக்கின்றன. யூஸ்வலி பொதுவாகவே எங்கே? இன் லிக்விட். எப்படி இருக்கின்றன? இன் லிக்விட் ஆர் கேசி ஸ்டேட். திரவமாகவோ அல்லது வாயுவாகவோ உள்ள நிலைமையில், ஸ்டேட் நிலைமையில் இருக்கின்றன. எந்த டெம்பரேச்சரில்? அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் என்னது? மனிதன் வாழும் டெம்பரேச்சர்னு அர்த்தம். ரூம்னா அறையின் வெப்பநிலைன்னு அர்த்தம். அப்போ அறையில் யார் வாழ்வாங்க? மனிதன் தான் வாழுவான். அப்போ மனுஷன் வாழும் வெப்பநிலை என்னது? 20 டிகிரியிலேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதை கெல்வினில் மாற்றோம்னா 273.115 சேர்த்துக்கணும். சேர்த்தா கெல்வினில் மாறிடும். அப்போது இந்த ரூம் டெம்பரேச்சரில் நான் போலார் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? லிக்விடாக இருக்கும், இல்லை கேசிஸ் ஸ்டேட் நிலைமையில் இருக்கும். உதாரணமாக நாப்தலின் பால்ஸ்ன்பாங்க. நாப்தலின் ஒன்று, அப்போது ஆந்த்ராசின்பாங்க. இந்த ரெண்டும் இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். அட் ரூம் டெம்பரேச்சர் விச் ஒன் அட் ரூம் டெம்பரேச்சர் நான் போலார் மாலிகுல் சாலிட்ஸ் ஆர் இன் விச் கண்டிஷன் கேட்பான். ஆர்னு கேட்ட விச் கண்டிஷனில் ஆர்னு கேட்பான். ஆர்னு கேட்டால் என்னது? நாப்தலின் போடணும், இல்லை அதேமாரி ஆந்த்ராசின்னு போடணும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு போலார் மாலிகுலர் சாலிட். அப்போ போலார் மாலிகுலர் சாலிட்னா துருவ மூலக்கூறு திடப்பொருள்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ இது என்னன்னு பாருங்கள். அதாவது த கன்ஸ்டுவன்ஸ் ஆர் கன்ஸ்டுனா எதை குறிக்குது? இந்த போலார் மாலிகுல் சாலிடில் உள்ள பார்ட்டிகிள்களை குறிக்குது. அதில் என்ன மாலிகுல் தானே இருக்கும். அதாவது த கன்ஸ்டுவன்ட் ஆஃப் போலார் மாலிகுலர் சாலிட் ஆர், அதுக்கு மீனிங் அதுதான். த கன்ஸ்டுவன்ட் ஆஃப் எதே? கன்ஸ்டுவன்ட்னா பொருட்கள். எதில் அடங்கியிருக்க பொருட்கள்? ஆஃப் போலார் மாலிகுலர் சாலிட் ஆர் இருக்கின்றன. மாலிகுலாக இருக்கின்றன. அந்த மாலிகுல்கள் எவ்வாறாக உண்டாக்கப்பட்டது? ஃபார்ம்டு பை போலார் கோவலண்ட் பாண்ட்ஸ். போலார் கோவலண்ட் பாண்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ கோவலண்ட் பாண்டுன்னு என்னென்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பியும் சொல்கிறேன். இப்போ H2Oன்றேன். H2O 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் இருக்குது எத்தனை? 8. அப்போ 2 தேவைப்படுது. ஹைட்ரஜனில் 1 தான் இருக்குது. அப்போ அதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. அது எப்படி உண்டாக்கும்? ஏற்கனவே திரும்பி நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அப்போ படம் போடல போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் இந்த இருக்குல்ல, ஆக்சிஜன் ஓன்னு வச்சுக்கிறோமே. இதை சுற்றி கடைசி ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது? 4 தான் இருக்கும். மொதல் ஆர்பிட்டில் என்ன? 2 போயிடும், மீதி 4 இருக்கும். இப்போ 4 இருந்ததுன்னா இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 வச்சுக்கிறோம். 6 இருக்கும் ரைட்டா. மொத்தம் 8. மொதல் ஆர்பிட்டில் இந்த உள்ள ஃபஸ்ட் ஆர்பிட்டில் கேல 2 போயிடும், மீதி 6 இருக்கும். அப்போ இந்த 4 சைடு 4 போட்டேன், இன்னொன்று இங்கே போட்டுடுறேன் 5, இங்கே போட்டுறேன் 6 இருக்கும். அப்போ 2 தேவைப்படும். அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ அதை டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணால் இன்னொன்று வேணும். அப்போ என்ன பண்ண? ஹைட்ரஜன் 1 கொடுத்துட்டு 1 வாங்கும். அப்போ 2 ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ எதை ஷேர் பண்ண பார்ப்போமா? இப்போ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துல இருக்குது, இது ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 1 தான் இருக்குது ரைட்டா. 1 தான் இருக்குது. அது என்ன செய்யும்னா இந்த ஆர்பிட் இந்த எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துரும். எதுக்கு? இப்படி ஷேர் பண்ணிக்கிறோம் ரைட்டா. புரியுதா? இப்போ இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு எலக்ட்ரான், இந்த இதில் ஒரு எலக்ட்ரான், 2 ஒன்று சேர்ந்துடும். இதான் கோவலண்ட் பாண்ட். சேர்ந்துருச்சா? 1 சேர்ந்துருச்சா? அப்போ இப்போ ஹைட்ரஜனுக்கு இந்த 1 தான் இருக்குது, இன்னொன்று வேணும்னா இதை எடுத்துக்கிறோம். 2 ஜாயிண்ட்டில் இருக்கும். இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானும் இதில் உள்ள எலக்ட்ரான், ஆக்சிஜன் உள்ள ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜன் உள்ள ஜாயிண்ட்டில் இருக்கும் ரைட்டா. இப்போ ஹைட்ரஜன் தேவைன்னா டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணணும்னா 2 வேணும். அப்போ இதில் உள்ளதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த 2ஐயுமே இது எடுத்துக்கிறோம், இதனோடதையும் எடுத்துக்கிறோம், அதனோடதையும் எடுத்துக்கிறோம். அப்போ 7 ஆச்சு. அப்போ இன்னொன்று வேணும் என்ன பண்ணோம்? இந்த இடத்துல வச்சுக்கேன். இந்த இடத்துல இந்த
ஹைட்ரஜன் இந்த இடத்துல இன்னொரு ஹைட்ரஜன் வச்சிருக்கு ஹைட்ரஜன் ரைட்டா இது ஆர்பிட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று இருக்குது அப்போ இது என்ன செய்யும் இது 2 கோவலன்ட் பாண்டை உண்டாக்கும் ரைட்டா அப்போ எத்தனை ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோ ஆக்சிஜனுக்கு எத்தனை ஆகிப்போச்சு 8 ஆயிடுச்சா ஏன்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 இந்த ஹைட்ரஜன் உள்ளது இதில் ஹைட்ரஜன் உள்ளது இந்த ரவுண்ட் போட்டிருக்கல இது கோவலன்ட் பாண்டில் இருக்குது ரைட்டா இணைப்பு பாண்ட் அது ரெண்டையுமே இது எடுத்துக்கிறோம் எடுத்தால் 4 ஆகிப்போச்சு 2ல் கோவலன்ட் பாண்ட் 2 2 4 மீதி 4 வெளியில் இருக்குது 8 ஆகிப்போச்சா ஆக்டர் டூல்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு இதுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்போ ஹைட்ரஜனுக்கு தேவையாகும்போது இந்த அதுகிட்ட 1 இருக்குது இதில் ஒரு ஒன்றே சேர்த்து இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கொள்ளும் அப்போ 2 எடுத்து அது டூப்ளேட் டூல்ஸ் ஃபுல் ஆகிடும் இந்த ஹைட்ரஜன் அப்படி தான் இதுக்கு தேவைன்னா இந்த 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 இதில் உள்ள ஒரு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளும் தேவைன்னா அப்போ இது ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த கோவலன்ட் பாண்ட் ரைட்டா சரி ஓகே பார்த்தீங்களா சரி நெக்ஸ்ட்டு இப்போ த கன்ஸ்டிட்யூயன்ட் ஆர் மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு பை போலார் கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்போ தே ஆர் ஹெல்டு டுகெதர் அவைகள் தேனதை குறிக்கிறது அந்த மாலிகுலே குறிக்கிறது தே ஆர் ஹெல்டு டுகெதர் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது ஹெல்டுன்னா வைக்கப்பட்டுள்ளது டுகெதர்னா ஒன்று சேர்ந்து வைக்கப்பட்டுள்ளது ஹெல்டுன்னு வைக்கப்பட்டுள்ளது டுகெதர்னா ஒன்றாக பை எப்படி ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் டைபோல் டு டைபோல் இன்ட்ராக்ஷன் ரிலேட்டிவ்னா சார்ந்த எது சார்ந்த ஸ்ட்ராங்னா வலிமையான டைபோல் டு டைபோல் டேஷ் டைபோல்னா டைபோல் டு டைபோல் இன்ட்ராக்ஷன் டைபோல்லேருந்து டைபோலுக்குள்ள ஒரு செயல்பாடுகள் ஒரு செயல்முறை காரணமாக இவைகள் எவ்வாறாக ஹெல்டு வைக்கப்பட்டுள்ளது டுகெதர் இணைந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றான் இப்போ டைபோல் டு டைபோல்னு என்ன அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஏதாவது ஒன்று இதை எடுத்துக்கிறோமா இதை எடுத்துக்கலாமா சரி ரைட் ஓகே இப்போது H2O எடுத்துக்கிறோம் H2O வந்து என்னது ஒரு போலார் தான் போலார் மாலிகுல் அது நான் போலார் மாலிகுல் கிடையாது H2O எடுத்துக்கிறோம் இது நான் இங்கே போட்டுக்கிறேன் சரி அழிச்சிடுறேன் இந்த இது மட்டும் எடுத்துக்கிறோம் டைபோல் டு டைபோல்ன்றான் இப்போது இப்படி இருக்குது ரைட்டா அப்போ இங்கே ஒரு ஹெச் இருக்குது இங்கே ஒரு ஹெச்எல் இருக்குது ரைட்டா 2 ஹெச் தானே H2O 2 ஹெச் அண்ட் ஒரு இது மாதிரி இருக்குது அதை இப்படி இருந்திருக்கு இது இப்படி இருந்திருக்கு ஏற்கனவே படத்தில் கோவலனில் காமிச்சா அதை இப்படி ஸ்டார்ட்டாக போட்டேன் இப்போது இந்த வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஏன்னா எலக்ட்ரானை இது வாங்கும் ஆனால் இது ஹெச் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானை கொடுக்கும் ஆனால் இது ஸ்லைட்லி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இது ஸ்லைட்லி நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்போது இங்கே பாருங்கள் இது என்ன செய்யுன்னா இது இங்கிட்டு இருக்கிறது ரைட்டா H2O அப்போ இது என்ன செய்யும் இது இழுக்கும் அதை இழுக்கும்போது இது என்ன செய்ய H2O மாறும் டைபோல் டு டைபோல் இந்த மாறுகிறது தான் இது நடுவில் இருக்குது இது இந்த சைடில் இருக்குது ஆக்சுவலி இப்படி இருக்காது கீழ் நோக்கி இருக்கும் இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இப்படி ஒரு கட்சு இப்படி ஒரு கட்சுன்னு இருக்கும் இது உங்களுக்கு புரியுன்றதுனால டைபோல் டு டைபோல்னு சொல்லி காமிச்சேன் இல்லை உங்களுக்கு CO டு கார்பன் ஆக்சைடை கூட போட்டு காமிக்கிறேன் இங்கே அது கரெக்டான டைபோலில் வரும் கார்பன் டை ஆக்சைடு இப்போ கார்பன் 2O இந்த கார்பன் இருக்கிறது டை ஆக்சைடு அப்போது இது ஒரு ஆக்சிஜன் ரைட்டா கார்பனுக்கு அவுட்டர் ஆர்பிட்டில் எத்தனை இருக்கும் 4 இருக்கும் மொத்தம் கார்பனே 6 தான் ஃபஸ்ட்டில் 2 பேர் மீதி 4 இருக்கும் அப்போ 4 தேவை அப்போ ஆக்சிஜனுக்கு அவுட்டரில் எத்தனை இருக்கும் 6 இருக்கும் 2 தேவை அப்போ இதுக்கு 2 தேவை இந்த ஆக்சிஜனுக்கு அது என்ன செய்யும் 2 இங்கே கொடுத்துரும் இங்கே வச்சுருக்கோம் ரைட்டா 2 தேவை ரைட்டா அப்போ அது ஆக்சிஜனில் 6ல் 2 மட்டும் இது கூட ஷேர் பண்ணும் அப்போ இது 2 ஷேர் பண்ணும் அப்போ 4 இருக்கும் காமனில் 4 இருக்கா அப்போ இந்த ஆக்சிஜன் 2 இங்கே கொடுத்துருச்சு கார்பன் இங்கே 2 கொடுத்துருச்சு ரைட்டா கார்பனில் மொத்தம் 4 இருக்கும் 2 இங்கே கொடுத்து அப்போ 4 காமனில் இருக்கும் பொதுவில் இருக்கும் இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனுக்கும் அப்போ மீதி 2 தான் இங்கே கொடுத்துருக்கு மீதி 6 அங்கே வெளியில் இருக்கும் அப்போ 6ல் 4 வெளியில் இருக்கும் மொத்தம் 6 தானே 2 கொடுத்துச்சுன்னா 6 ஆகிப்போச்சு அப்போ 2 மீதி 4 அப்போ 4 இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு வேணும்னா இந்த 8 இந்த 4 எடுத்துக்கிறோம் அந்த 4ஓட சேர்த்து இங்கே ஒன்று 4 இருக்குது 8 ஆயிரும் இப்போ கார்பனுக்கு வேணும்னா ஏற்கனவே 4 தான் இருக்கும் இங்கே 2 கொடுத்துருச்சு மீதி 2 இருக்கு இல்லையா 2 இந்த ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த 2 இது ஆக்சிஜனோடது இந்த 2 இது கார்பனோடது இந்த 4 2 ரைட்டில் கொடுத்துருச்சு 2 இங்கே கொடுத்துருச்சு ரைட்டா அப்போ இந்த கார்பனுக்கு வேணும்னா இந்த 4 எடுத்துக்கிறோம் இந்த 4 எடுத்துகிட்டு அதாவது ஆக்டர் டூல்ஸை ஃபுல் பண்ணிடும் ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஆக்சிஜனுக்கு
தேவைன்னு சொன்னால் இந்த நாளை எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆக்சிஜனுக்கு மொத்தம் எத்தனை 8, அதில் 6 இருக்குது, 6ல் 2 இங்கே கொடுத்துருக்கு, மீதி எத்தனை இருக்குது 4 வெளியில் இருக்குது. அப்போ 4 + இந்த 4 எடுத்தால் 8 ஆகிப்போச்சு. ஆக்டிவ் ரூல்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு. ரெண்டுமே ஆக்டிவ் ரூல்ஸ் ஃபுல் பண்ணுது. ரைட்டா? இப்போது இது என்னது போலாரா இல்லை நான் போலாரா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எப்படி லெஸ் தேன் 0.5 மேலே இருந்தால், அதாவது 0.5க்கு மேலே இருந்த நெகட்டிவில் வரணும். 0.5, 0.6, 0.5க்கு மேலே 6, 7 அப்படின்னு இருக்கணும். இருந்தால் அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது போலாரில் வந்துடும். அப்போ 0.5க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் போலாரில் வரும். அது எப்படி நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கணக்கு கவுண்ட் பண்ணதுன்னா, ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. எலக்ட்ரோ நெகட்டிவ்ன்றது எலக்ட்ரானை ஈர்க்கும் சக்தி. இப்போது நம்ம இந்த ரெண்டுக்கு என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு பார்ப்போம். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு என்ன எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு பார்ப்போம். இங்கே வாங்க. ரைட்டா? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்னன்னு பார்ப்போமா? என்னது கார்பன் அண்டு ஆக்சிஜன். இப்போ கார்பன் எங்கே இருக்குது? இதில் கீழே வாங்க. மெட்டல் MnCயில் வரும். ரைட்டா? சியில் தானே வரும். ஆமாம். எலிமெண்ட் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைட்ரஜன் மெட்டல் Mn. இந்த இருக்குது கார்பன். ரைட்டா? இந்த இருக்குது கார்பன் 2.5. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எவ்வளவு? இந்த நடுவில் இருக்கு பாருங்க, கார்பன் சின்னு போட்டு 2.5 இருக்குது. அதேமாரி ஆக்சிஜனுக்கு என்னென்னு பார்ப்போம். ஆக்சிஜன் கீழே இருக்குது 3.5. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 3.5 2 கழிச்சா 5 கழிச்சா எவ்வளவு? இந்த பாருங்கள், ஆக்சிஜனுக்கு 2.5 எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கார்பனுக்கு. ரைட்டா? ஆக்சிஜனுக்கு 3.5. அப்போ 2லேருந்து 3.5லேருந்து 2.5 கழிச்சா 1 இருக்குது. அப்போ இது 0.5 விட லெஸ் தேனா இல்லை கிரேட்டர் தேனா? 0.5 விட அதிகமாக தான் இருக்குது. 0.5 கீழே வரணும். 0.4, 0.3, 0.2, 0.1 இப்படி வரணும். சரியா? அப்போ 0.6, 0.7, 0.8 மைனஸில் இருக்குது. ரைட்டா? அப்போது இது -1. அப்போ இது அதிகமாக இருக்கிறது. அப்போ அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 0.5னா பாதி. இது 1 இருக்கிறது. அதிகமான என்னது? போலார். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 1 இருக்குது. 0.5க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அது என்னது? நெகட்டிவிட்டி தான் சொல்லுது. அப்போ 0.5க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அது என்னது? போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் டைபோல். டைபோல்னா லெஃப்ட் ரைட். நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இது ஃபிக்ஸ்டு வேல்யூ. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் ஃபிக்ஸ்டு. நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரி, அப்போ இது போலார். ரைட்டா? பார்த்துக்கோங்க. டைபோல்னு என்னது? டைபோல்னு என்னதுன்னா, அதாவது டைபோல் டு டைபோல் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் டைபோல் டு டைபோல். ரைட்டா? இப்போ சென்டரில் உள்ளது நம்ம என்ன பண்ணுறோம்? கார்பன் வச்சுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு வச்சுக்கிறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு போட்டுருக்கோம் இல்லையா? இது கார்பன். ரைட்டா? இது ஆக்சிஜன். இது என்ன பண்ணும்னா ரெண்டுக்கு நடுவில் ஒரு மூவ்மெண்ட்டை உண்டாக்கும். ரைட்டா? எப்படி? இந்த ஆக்சிஜனானது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கார்பனானது கொஞ்சம் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ரைட்டா? அப்போ இது என்ன செய்யும்? இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ், ஒரு மூமெண்ட்டு, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மூமெண்ட்டு. அப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? டயகனலாக இருக்கா? அதாவது டைபோலாக இருக்கா? இது ஒரு சைடில் ஒரு போல், இது ஒரு சைடில் ஒரு போல், 2 போல் ஈக்குவலாக இருக்கிறது. ரைட்டா? புரியுதா? அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் டைபோல் ஃபார்மேஷன் நடக்கிறது அப்படின்றான். எப்படி டைபோல் ஃபார்மேஷன் அப்படின்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதில் என்ன செய்யும்? டைபோல் டு டைபோல் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். டைபோல் டு டைபோல் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? எலக்ட்ரான் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் டைபோல், இது ஒரு டைபோல், சென்டரில் இது இருக்குது. அப்போ இது நோக்கி வரும்போது அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டா? இதை தான் சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு வேகமாக போனால் தான் முடியும். ரைட்டா? நான் இப்படி நின்று தான். அப்போ டைபோல் இன்ட்ராக்ஷனில் தான் வருது. தே ஆர் ஹெல்டு. அதனால தான் பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு தான் போகுது. இங்கே பாருங்க, இது ஒன்று ஒரு டைபோல் அட்ராக்ஷன், இது ஒரு டைபோல் அட்ராக்ஷன், இது ஒரு டைபோல் அட்ராக்ஷன், இது ஒரு டைபோல் இதோட அப்படியே லேட்டிஸ் மாதிரி போகுது. அடுக்கடுக்காக போகுது பாருங்கள். தனித்தனியாக போதா? 9 அடுக்காக போகுது. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், அப்படியே அடுக்கடுக்காக போகுது. டைபோலாக போகுது பாருங்களேன்.
சரி நெக்ஸ்ட் அதை தான் சொல்லியிருக்கான். தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை ரிலேட்டிவ்னா இணைந்து. ஸ்ட்ராங் டைபோல் டு டைபோல் இன்டராக்ஷன். ஸ்ட்ராங்னா வலிமையான, டைபோல் டு டைபோல் இந்த ரெண்டு சைடில் உள்ளது. இன்டராக்ஷனா செயல்பாடுகள், ஒன்றுக்குள்ள ஒன்று செயல்பாடுகள், சென்டரில் தான் விழுகுது. ரைட்டா? அப்போது தே ஹேவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ஸ். இதுக்கு என்னது? அதுக்கு லோவர் மெல்டிங் பாயிண்ட்ஸ் நான் போலாருக்கு. இது ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ஸ் தேன் த நான் போலார் மாலிகுலர் மெட்டல்ஸ். ரைட்டா? சாலிட்ஸ் அதை விட இது அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது. எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அண்டு NH3. NH3ன்னா என்னது? எமோனியான்னு நினைக்கிறேன். ரைட்டா? பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ் சாலிட். அப்போ நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட இணைந்த ஒரு மாலிகுலார் சாலிட்டுகளை பார்ப்போம். மாலிகுலார் சாலிட் ஹைட்ரஜனோட இணைந்து இருக்கிறது, பவுண்டட்னு இணைந்து இருக்கிறது. த கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். கன்ஸ்டிடியூன்னா இந்த இதில் அமைந்திருக்கக்கூடிய பொருட்கள் ஆர் ஹெல்டு இருக்கின்றன. எப்படி? இணைந்து இருக்கின்றன. டுகெதர்னு இணைந்து இருக்கின்றன. எப்படி? பை ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டிங்கால் இணைந்து இருக்கின்றன. ஹைட்ரஜன் கோவலன்ட் பாண்ட் பண்ணுது இல்லையா? இப்போ ஆக்சிஜன் கூட பண்ணிச்சு இல்லையா? H2O ஆக்சிஜன், அதை தான் சொல்கிறான் பாண்டிங் இணைந்து இருக்குன்னா. தே ஆர் ஜெனரலி சாஃப்ட் சாலிட்ஸ். இது பொதுவாகவே ஒரு மிருதுவான ஒரு உலோகம் ஆகும். ரைட்டா? ஒரு சாலிட் திடப்பொருள் ஆகும். உலகம் திடப்பொருள் ஆகும். ரைட்டா? அப்போ அண்டர் ரூம் டெம்பரேச்சர் தான் சொல்கிறான். இது என்னது? ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட் பொதுவாகவே எப்படியே ஒரு மிருதுவான திடப்பொருள் ஆகும் அப்படின்றான். ரைட்டா? அண்டர் ரூம் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் ஐஸ் ஒரு மெதுவானது தானே, அது திடப்பொருள் தானே ரூம் டெம்பரேச்சரில். அப்போ H2O. அப்போ குளுக்கோஸும் ஒரு மிருதுவானது தான். அப்போ யூரியா நம்ம உரம் போடுறோம் இல்லையா? யூரியா அதுவும் ஒரு காடுகளில் உரம், அதுவும் ஒரு மிருதுவான பொருள் தான். அதான் சாஃப்ட் ரூம் டெம்பரேச்சரில். அது போட மறந்துடக்கூடாது. அப்போ மெட்டாலிக் சாலிட்ஸ். இப்போ மெட்டாலிக் சாலிடுக்கு போவோம். யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடீட் இன் 11th ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க 11ஆம் கிளாஸில் எபவுட் த நேச்சர் ஆஃப் மெட்டாலிக் பாண்டிங். அப்போ மெட்டாலிக் பாண்டிங், மெட்டல் எப்படி பாண்டிங் பண்ணுது, இணைகிறது என்பதை பற்றி நீங்கள் 11ஆம் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண? இன் மெட்டாலிக் சாலிடில் த லேட்டிஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ஆக்குபைடு பை பாசிட்டிவ் அயான்ஸ், பாசிட்டிவ் மெட்டல்ஸ். அது என்னது? பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் அப்படின்றான். நல்லா பாருங்கள். மெட்டாலிக் சாலிடில், அதாவது சாலிட்னா திடப்பொருள், அது மெட்டலை உடைய திடப்பொருள். ரைட்டா? இன் மெட்டாலிக் சாலிட் அப்படின்னா மெட்டலை கொண்ட ஒரு திடப்பொருளில் த லேட்டிஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னது? அடுக்கு புள்ளிகள். ரைட்டா? அடுக்கு புள்ளினா ஒன்றா அடுக்கி வைக்கிறோம். இப்போ செங்கல் அடுக்கி வைக்கிறோம் வீடு கட்டுறதுக்கு. இது ஒரு அடுக்கு, அது ஒரு அடுக்கு. செங்கலை வரிசைப்பறம் அடுக்கி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இது லேட்டிஸ்ட் பாயிண்ட், அடுக்கு புள்ளிகள்னு அர்த்தம். அடுக்கு புள்ளிகள் ஆர் ஆக்குபைடு பை பாசிட்டிவ் மெட்டல் அயன்ஸ். அந்த அடுக்கு புள்ளிகள் ஆர் ஆக்குபைடுனா ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. யாரால்? பை பாசிட்டிவ் அயன்களால் உண்டாக்கப்பட்டுள்ளது, இல்லை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மெட்டல் அயன்ஸில். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். அண்டு ஏ க்ளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர்வேட்ஸ் த ஸ்பேஸ். அண்ட் க்ளவுட்னா ஒரு கூட்டம், ஒரு கும்பல், ஒரு கூட்டமானது ஆஃப் எலக்ட்ரான்களின் ஒரு கூட்டமானது பெர்வேட்ஸ் த ஸ்பேஸ். பெர்வேட்ஸ்னது ஆக்கிரமிக்கிறது. டிஸ்பேர்ஸ்னா பரவி கிடக்கிறது. ஒரு எலக்ட்ரானின் கூட்டமானது பெர்வேட்ஸ்னா பரவி கிடக்கு. டிஸ்பேர்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரிதான். பெர்வேட்ஸ் த ஸ்பேஸ்னா இந்த மெட்டாலிக் பாசிட்டிவ் அயனை சுற்றி ஆக்கிரமிச்சிருக்கிறது. ரைட்டா? இப்போ நான் உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்களே. நம்ம உங்களோட வீடு முன்னாடி ரோடு. ரைட்டா? முன்னாடி ரோடு, மக்கள். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ வீடு தான் என்னது? பாசிட்டிவ் அயான். அப்போ ரோடு தான் என்னது? இப்போ பாசிட்டிவ் மெட்டல் எப்போ பாசிட்டிவ் அயானாக மாறும்? ஒரு எலக்ட்ரான் வெளியில் போனால் தான் பாசிட்டிவ் அயானாக மாறும். ஆனால் இங்கே வெளியில் போகாது. அது வெளியில் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் போகாது. அப்படி க்ளவுட் சுற்றி தான் இருக்கும். அந்த மெட்டலை சுற்றி தான் வரும். வெளியில் இன்னொரு ஆட்டத்தோடு இணையாது. கொஞ்சம் தூரமாக நின்று இந்த மெட்டல் சுற்றி தான் வரும். அந்த ஒரு லாஸ் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான். அதைத்தான் என்ன சொல்கிறான்? இப்போ நீங்கள் உங்கள் வீடு, அதுதான் பாசிட்டிவ் அயனா மெட்டல். அப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க. ரோடு என்ன? ரோட்டில் நடந்து போகிறீங்க, நீங்கள் தான் எலக்ட்ரான். ரைட்டா? அந்த வீட்டிலேருந்து வந்த ஆள். ரைட்டா? அந்த வீட்டிலேருந்து வந்தால் திரும்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிடுவீங்க. நீங்கள் தான் எலக்ட்ரான், ரோட்டில் நடந்து போகிறீங்க. அப்போ ரோடுன்றது என்னது? ஸ்பேஸ். அதே மாதிரி அந்த ஒரு மெட்டல்கள் இருக்கும், ஒவ்வொரு மெட்டலாமும். அந்த மெட்டல்லேருந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் அதை விட்டு கடந்து போய் அதை சுற்றி வரும். அதை தான் சொல்கிறான்
அதாவது த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஆக்குபைடு பை பாசிட்டிவ் மெட்டல் அயன்ஸ். அதை லேட்டிஸ் பாயிண்ட் அந்த அடுக்கு புள்ளிகள் அது என்ன என்ன எதுவால் உண்டாக்கப்பட்டுள்ளது? ஆக்குபைடுனா ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, உண்டாக்கப்பட்டுள்ளது பை பாசிட்டிவ் மெட்டல் அயன்ஸ். அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில் போச்சு, அது என்ன செய்யும்? இது சுற்றி சுற்றி வரும்னு அர்த்தம். அயன் எப்படி மாறும் ஒரு மெட்டல்? அது எலக்ட்ரான் வெளியில் போனது தான். இது எங்கேயும் போகல, அந்த எலக்ட்ரான் அதை விட்டு வெளியில் நின்று சுற்றி சுற்றி வருது. அதனால தான் இது அயன். அண்டு எலக்ட்ரான் என்ன செய்யுது? எ க்ளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர்வேட்ஸ் த ஸ்பேஸ். க்ளவுட்னா ஒரு கூட்டமான எலக்ட்ரான்கள், பெர்வேட்ஸ்னா டிஸ்பர்ஷன் சூழ்ந்துள்ளது. கூட்டமான எலக்ட்ரான் என்ன செய்கிறது? பெர்வேட்ஷன் சூழ்ந்துள்ளது அந்த ஸ்பேஸ், அந்த மெட்டாலிக் அயனை சூழ்ந்துள்ளதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு அயன் இல்லை, அதிகமான அயன்றான். ஏன்னா ஏகப்பட்ட மெட்டல் அயன் உள்ளே இருக்குமில்ல. ஒவ்வொரு அயனும் ஒவ்வொரு எலக்ட்ரானை வெளியிடும்போது அப்போ எல்லாமே கூட்டமாக வரும்ல. இது வேணால் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு மெட்டல். சரி, இது ஒரு மெட்டல். இங்கே பாருங்கள், இது ஒரு மெட்டல். இது இந்த ப்ளஸ்ன்னு போட்டது போகிற அயன், மெட்டலோட அயன். ஆனால் அந்த இது ஒரு மெட்டல் ப்ளஸ்ன்னு போட்டது ரைட் சைடில் பாருங்கள். அந்த கீழே மேலேருந்து 3, பிறகு ஒரு 3 6 இப்படி இருக்கா. இப்போ அந்த ப்ளஸ்ன்னு போட்டது மெட்டல் அயன். அப்போ நான் என்ன சொல்கிறான்? மெட்டல் அயனை சூழ்ந்து எலக்ட்ரான்கள், அந்த மெட்டலோட எலக்ட்ரான்கள் இருக்குது. அது வெளியில் போய் எங்கேயும் சேராது, அது வெளியில் அது சுற்றி வரும். அங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் உள்ள மெட்டல் அயன் அந்த அதான் எலக்ட்ரான் அதை சுற்றி வருதா. இந்த கீழே உள்ளது பாருங்கள், ரெண்டாவது நடுவில் உள்ளது, அது அந்த சோப்பாக உள்ளதில் எலக்ட்ரான் அது சுற்றி வரும் க்ளோடு மாதிரி. ரைட்டா? இதெல்லாம் மெட்டல் அயன்ஸ். அது ஒரு இரும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அயன்கள். அதில் உள்ள ஒவ்வொரு அயனில் உள்ள எலக்ட்ரான்கள் அதை சுற்றி வரும். அதை தான் சொல்கிறான், இது மெட்டாலிக் பாண்டிங். பார்த்துட்டீங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன போட்டிருக்கான் அடுத்து? நெக்ஸ்ட்டு தே ஆர் ஹார்ட், அவைகள் கடினமானவை. அண்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். அப்படின்னா இவைகள் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். இரும்பு கடினமாக தானே இருக்கும். அண்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ், அது உருகு நிலையும் அதிகமாக தான் இருக்கும். ரைட்டா? அப்போ மெட்டாலிக் சாலிட்ஸ் பொசஸ் எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ மெட்டாலிக் சால்னா உலோகத்தால் செய்யப்பட்ட திடப்பொருளானது பொசஸ்னு வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. எக்ஸல்னா மிகவும் அதிகமான எலக்ட்ரிக்கல் மற்றும் தெர்மல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல்னால் மின்சாரத்தை, கண்டக்டிவ்னா செல்ல அனுமதிக்கிறது. செல்ல அனுமதித்தல், அதாவது மின்சாரத்தையும் மற்றும் வெப்பத்தையும் செல்ல மிகவும் வேகமாக அனுமதிக்கிறது. ரைட்டா? கண்டக்டிவிட்டினா செல்லுதல், அதாவது மின்சாரம் செல்லுதல் மற்றும் வெப்பம் செல்லுதலுக்கு, அதன் மேலே அதுக்குள்ளே செல்லுவதற்கு, வெப்பம் செல்லுவதற்கும் மின்சாரம் செல்லுவதற்கும் அது என்ன? எக்ஸலண்ட், மிக சிறந்ததாக விளங்குகிறது இந்த மெட்டல். ரைட்டா? அப்போ தே பொசஸ் என்னது? அது வைத்திருக்கிறது பிரைட் லஸ்ட்ரி. எக்ஸாம்பிள், உதாரணமாக அது மிகவும் லஸ்ட்ரிஸாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ் பிலாங் டு திஸ் டைப் ஆஃப் சாலிட். அப்படின்னா மெட்டல் உலோகம் மற்றும் மெட்டல் அலாய், உலோகத்தோடு சேர்ந்த இன்னொரு உலோகம் சேர்ந்த அலாய்னா ஒரு கலவை. மெட்டல் மற்றும் மெட்டல் அலாய்ஸ், மெட்டலும் மற்றும் மெட்டலோட அலாய் கலவையும் பிளாங்க்னு சார்ந்திருக்கிறது. எதை சார்ந்திருக்கிறது? டு திஸ் டைப் ஆஃப் சாலிட்ஸ். இந்த கீழே கொடுக்கப்பட்ட சாலிட்னா திடப்பொருளை சார்ந்து இருக்கிறது. இது உலோகம் மற்றும் உலோக கலவைகள் கீழ்கண்டவைகளை சார்ந்திருக்கிறது. பிளாங்க் டு திஸ் டைப், இந்த டைப்பை சார்ந்திருக்கு, இந்த டைப்பை சார்ந்திருக்குது. திஸ் டைப் ஆஃப் சாலிட், இந்த டைப் சாலிட் சார்ந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக காப்பர், ஃபெரிக்கு, அயன் சொல்ல, ஜிங்க்கு, சில்வர், அலுமினியம். இது என்னது? இது Cu மைனஸ்னு போட்டிருக்கான். காப்பர் தான் என்னது? காப்பர், ஜிங்க், இது எக்ஸட்ரா, இதெல்லாம் இதை சார்ந்திருக்குன்றான். சரி, நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல். படிக கட்டமைப்பு. லேட்டிஸ்னு கட்டமைப்பு, அதாவது இப்போ செங்கல் ஒரு செங்கலாக வச்சு கட்டுறையில் அது ஒரு கட்டமைப்பு தானே. மணல் இருக்குது வீட்டில், மணல் அப்படி போடுற ஒவ்வொரு மணலும் கட்டமைச்சுட்டா இருக்குது, அது கும்பலாக கிடக்குது. ரைட்டா? அது கட்டமைப்பு கிடையாது. ஒரு வண்டி மணலை நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொட்டுறேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு மணலும் இந்த தனித்தனியாக லைன் பை லைனாக இருக்குது? இல்லை, கும்பலாக கிடக்குது. அது லேட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. செங்கல் அடுக்கி வச்சுருக்கீங்க, அது ஒரு கட்டமைப்பு. இப்போ வர்றான், செங்கல் இறக்குறான், அப்படியே பொதனை போட்டால் போகிறான், இல்லை அடிக்கடிக்கு தான் வைப்பான், பார்த்துருக்கியா? அப்போ அது ஒரு கட்டமைப்பு. ரைட்டா? அதான் லேட்டிஸ்ன்பாங்க. அப்போது கிறிஸ்டல் லேட்டிஸ் என்னது? படிக கட்டமைப்பானது ஒரு ஒழுங்காக அடக்கி வச்சுருப்பாங்க. அண்ட் யூனிட் செல், படிக கட்டமைப்பு
மற்றும் அதில் உள்ள ஒரு செல், ஒரு யூனிட் செல், ஒவ்வொரு செங்கல், யூனிட் செல்லில் ஒரு செங்கல். அப்போ ஒரு செவர் கட்டணும்னா பல செங்கல்களை நீ அடுக்கி வச்சு தானே கட்டணும். ஒரு சின்ன செவர் கட்டணும், அவ்வளோதான் வச்சுக்கோமே. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓட்டை இருக்கப்பா, ஒரு சின்ன மனுஷன் நுழையிற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா என்ன சொல்கிறா, இதில் நுழைஞ்சிட்டு வாங்கி இதை நம்ம அடைச்சிடுவோம், செங்கலை வச்சு அடைச்சிடுவோம்ன்றா. கொத்தனாரை கூப்பிட்றீங்க, செங்கலை அடிக்கி 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 வச்சு அதை அடைச்சிட்றான். அப்போ ஒரு செங்கல் ஒரு யூனிட் செல். அப்போது அதேமாதிரி கிறிஸ்டல் லேட்டிஸ் என்னது, அது மொத்தமாக கட்டினதுக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா. கிறிஸ்டல் படிக அடுக்குன்னு அர்த்தம். படிக கட்டமைப்பு, அது ஒரு கட்டமைப்பு. செங்கலை யூனிட் செல்லை வைத்து 1 by 1 கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு, படிக கட்டமைப்புன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு, கிறிஸ்டலைன் சாலிட் என்பது இஸ் கேரக்டரைஸ், கிறிஸ்டலைன் சாலிட்னா படிக, அது சாலிட் திடப்பொருளானது, இஸ் கேரக்டரைஸ்டு பை எ டெஃபனிட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இஸ் கேரக்டரைஸ்னா வகைப்படுத்தப்படுகிறது, குணநலங்களாக பிரிக்கப்படுகிறது. பை எப்படியே எ டெஃபனிட் ஓரியன்டேஷன், ஒரு டெஃபனிட் என்னது, ஒரு ஒரு துல்லியமான ஒரு விளக்கமாக, ஓரியன்டேஷன் துல்லியமான விளக்கமாக இவைகள் வகைப்படுத்தப்படுகிறது. ரைட்டா, ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது என்னது, துல்லியமான ஓரியன்டேஷன், வகைப்பாடு, ஆட்டங்களின் துல்லியமான வகைப்பாடுகளாக இவைகள் கேரக்டரைஸ் வகை, அதாவது வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ ஆட்டம், அயன் ஆர் மாலிகுல்ஸ், ஒன்று ஆட்டமாக இருக்கும், இல்லை அயனாக இருக்கும், இல்லை மாலிகுல். இந்த மூணை வைத்து எப்படி கிறிஸ்டலைன் சாலிடானது ஒரு டெஃபனைட், ஒரு துல்லியமான ஓரியன்டேஷனாக ஒரு வடிவமைப்பை உண்டாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று தான். ரைட்டா, ரிலேட்டிவ்லி டு ஒன் அனதர். ரிலேட்டிவ்லி டு ஒன் அனதர் என்னது, ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்துக்கு கூட ஒரு சார்ந்து இருக்கிறது. இப்போ ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட சார்ந்து இருக்கா. ஒரு செங்கல், அது நடுவில் கொஞ்சம் சிமெண்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் இன்னொரு செங்கல், அதுக்கடுத்து கொஞ்சம் சிமெண்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் செங்கல், அதுதானே. அதேமாதிரி ஒரு அயன், அதுக்கடுத்து கொஞ்சம் சிமெண்டு, அதுக்கடுத்து இன்னொரு அயன், இப்படி. ரைட்டா, அதான் சார் ரிலேட்டிவ்லி டு ஒன் அனதர், ஒன்று ஒன்றோட இணைந்துள்ளது அப்படிங்கிறான். இன்னிய எதில் இணைந்துள்ளது, இன்னிய 3 டைமென்ஷனல் பேட்டர்ன், 3 டைமென்ஷனல், எக்ஸ் ஒய் இஜெட், 3 டைமென்ஷனில் ஒன்றோடு ஒன்று வகையாக ஒரு ஓரியன்டேஷன்னா நிலையாக இணைந்துள்ளது. அப்போ 3 டைமென்ஷனில் த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஸ்பீசிஸ் த்ரூ த கிறிஸ்டல் இஸ் கால்டு த கிறிஸ்டல் லேட்டிஸ். த ரெகுலர்னா அதாவது தொடர்ச்சியான அரேஞ்ச்மெண்ட் வடிவமைப்பு, தொடர்ச்சியான வடிவமைப்பு தான் இது. ரைட்டா, விட்டுல கேப் விடலை, தொடர்ச்சியாக. இப்போ நீ செங்கல் பாதி கட்டிட்டு விட்டேன்னு கேப்பு தானே, அந்த ஓட்டையை முள்ளை அடிக்கிற வரைக்கும் நீ செய்யணுமில்ல, அதை தான் தொடர்ச்சியான ஒரு அமைப்பு ஆஃப் தீஸ் ஸ்பீசஸ். இந்த ஸ்பீசஸ்னால் ஒரு ஒன்று யூனிட், இந்த ஸ்பீசஸ் த்ரோட் த கிறிஸ்டல். அப்படி த்ரோட் த கிறிஸ்டல்னா மொத்த கட்டமைப்பு, த்ரோட் த கிறிஸ்டல், த்ரோட்னா மொத்தமான கிறிஸ்டல்னா என்னது, இந்த படிகத்தில், இந்த மொத்த படிகத்தில் என்னது, ஒவ்வொரு ஸ்பீசஸ், ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வாறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது, ரெகுலர், தொடர்ச்சியாக, ஒரு கேப் இல்லாமல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் என்ன சொல்கிறா, இஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ். அப்போ கிறிஸ்டல் கட்டமைப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போது நெக்ஸ்ட் நான் வேணால் உங்கள் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு யூனிட்னு சொன்னால பல யூனிட்டுகள் சேர்ந்து ஒரு கட்டமைப்புன்னு சொன்னான். இந்த பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கானே, இந்த பாருங்கள் பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கான், நான் அழிச்சிடுறேன். இங்கே பாருங்கள் பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு ஒரு கட்டம். அப்போ அதுக்கு மேலே இந்த இது ஒரு கட்டம், அதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள், எல்லா அளவும் கரெக்டாக, இது ஒரு கட்டம். அதுக்கடுத்து அங்கிட்டு ஒவ்வொரு லைனில் மேலே ஒரு 3 கட்டடம், அந்த சைடில் 6 கட்டம் இருக்கா, 6 கியூபிக் 3 டைமென்ஷனில் இருக்கா, 3 டைமென்ஷனில் இருக்கா, இல்லை எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ், 3 இருக்கா. அப்போ இந்த ஒரு பெட்டி, இந்த இதுக்குள்ள எத்தனை பெட்டிகளை வைக்கலாம் பாரு. இது ஒரு யூனிட் செல், யூனிட் சொன்னால பல யூனிட்டுகள் சேர்ந்தது தான் லேட்டிஸ்னா. அப்போ இந்த மொத்தமும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு, இதான் லேட்டிஸ். இந்த லேட்டிஸ்குள்ள என்ன இருக்குது, அடுக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கல் மாதிரி. இது ஒரு செங்கல், இந்த கட்டம், அது இன்னொரு கேப் இருக்குது, அங்கே ஒரு செங்கலை வைக்கணும். இந்த மாதிரி கட்டத்தை வச்சுட்டு அது அடைஞ்சிடும். பிறகு அப்படி கரெக்டாக ஒவ்வொரு செங்கல் என்னாலும் அதே அளவு இன்னொரு செங்கல் இருக்கும், அப்படியே வச்சு இது மொத்தத்துக்கு லேட்டிஸ் கட்டமைப்பு. அப்போ யூனிட் செல் எப்போ 1 by 1 கேப் இல்லாமல் போயிட்டுருக்கு, அதை தான் சொல்கிறான், பார்த்துக்கோங்க. சரியா சார், நெக்ஸ்ட் வாங்க என்ன சொல்கிறான். அப்போ த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கிறிஸ்டலைன்
சாலிட் இஸ் கால்டு யூனிட் செல். நான் பாருங்கள், யூனிட் செல்னு சொன்னது இந்த பச்சை கலரில் போட்டு ஒரு யூனிட் செல். இதை நம்ம ஒன்றா அடுக்கி வச்சுட்டே போகணும். ரைட்டா? த பேசிக் அடிப்படை ரிப்பீட்னா தொடர்ச்சியாக, ரிப்பீட்னா கீழே இருக்குது, இந்த மேலே ஒன்று வைக்கணுமில்ல, வச்சா தானே மொத்த கட்டமைப்பு வரும். அதை த பேசிக் அடிப்படை ரிப்பீட்டிங்னா அடிப்படையில் ஒன்று உண்டாக்கினதுக்கப்புறம் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே போகணும். அது ரிப்பீட்டிங்னா மறுபடியும் செய்தல். ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஸ்ட்ரக்சரல்னா அமைப்பில் உள்ள பகுதி ஆஃப் கிறிஸ்டலைனில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டையும் மறுபடியும் அமைத்து கொண்டே செல்ல வேண்டும். பேசிக்கில் அது கிறிஸ்டலைன் சாலிட். இந்த கிறிஸ்டலைன் சாலிட் மொத்தத்தில் கிறிஸ்டலைன் சாலிடில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டையும் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்னா வைத்துக்கொண்டே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அந்த அந்த ஒரு யூனிட்டுக்கு பேர்னதே இஸ் கால்டு யூனிட் செல். அதை தானே பேசிக் யூனிட்டாக வச்சுருக்கேன். இந்த பச்சை கலரில் இருக்குதா ஒரு அடிப்படை யூனிட். இதைத்தான் நீ ஒவ்வொரு கட்டத்துலையும் அடுக்கி வச்சுட்டே போகணும். மொத்தத்தை அடுக்கி வச்சுட்டேன்னா அது என்னது? கிறிஸ்டலைன் சாலிட். என்னது? லேட்டிஸ் கிறிஸ்டலைன் சாலிட். அதாவது கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு படிக சாலிட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். பேசிக் பேசிக் அடிப்படை. இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சரல் யூனிட். சரிங்களா? இதுக்கு அடிப்படையான யூனிட் என்னது? ஒரு செங்கல். வீடு கட்டுறதுக்கு அடிப்படையான யூனிட் வந்து ஒரு செங்கல். அப்போ இந்த மொத்த கிறிஸ்டலைனுக்கு அடிப்படை என்னது? ஒரு யூனிட். இந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ரிப்பீட்டிங்னா நீ மாற்றி வைக்கிறீ இல்லையா, அதுக்கு அடிப்படை யூனிட் என்பது அப்போ கிறிஸ்டலைன் சாலிடில் உள்ள அடிப்படை அமைப்பு யூனிட் என்பது அந்த யூனிட்டுக்கு பேர் என்னது? இஸ் கால்டு யூனிட் செல் அப்படின்னா. த ஃபாலோவிங் ஃபிகர் இல்லஸ்ட்ரேட் த லேட்டிஸ் பாயிண்ட் அண்ட் த யூனிட் செல். இந்த கீழ்கண்ட படமானது லேட்டிஸ் புள்ளியவும் மற்றும் யூனிட் செல்லையும் குறிக்குது. அப்போ மொத்த லேட்டிஸ் பாயிண்ட் அந்த ஒன்று யூனிட் செல். ரைட்டா? அப்போ a crystalline solid may be considered to consist of a large number of unit cells. இந்த போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு யூனிட் செல் ஏகப்பட்ட யூனிட் செல் சேர்ந்தது கிறிஸ்டலைன் சாலிட். அதான் லேட்டிஸ் கிறிஸ்டலைன் சாலிட். அதான் சொல்கிறேன். கிறிஸ்டலைன் சாலிட் ரெண்டு ஒன்று தான். கிறிஸ்டல் மே பி கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கிறிஸ்டலானது சொல்லப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? சொல்லப்படுகிறது. டு கன்சிஸ்ட்னா வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் செல். ஏகப்பட்ட யூனிட் செல்லை வச்சிருக்கா. இந்த பாருங்க யூனிட் செல், இந்த கட்டடம். ரைட்டா? லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ். புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட்டு ஈச் ஒன் இஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் நியரர் நெய்பர்ன்றான். ஈச் ஒன். அப்போ இந்த பச்சை கீழே இருக்குது, இந்த மேலே இன்னொரு பச்சையை வச்சேன்னா அப்போ ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குமா? இருக்காது. ரெண்டுமே கான்டாக்டில் தான் இருக்கும். இருக்கா? ஏதாவது கேப் இருக்கா? இருக்காது. இதே மாதிரி ஒரு செவ்வகத்தை இந்த கேப்பில் வச்சுட்டு போ. ஒவ்வொரு ரெக்டாங்கிள் வந்து இது வச்சுட்டே போனீங்கன்னா அதில் ஒன்றோட தொடர்புகள் தான் இருக்கும். அதான் சொல்கிறான். நல்லா பாருங்கள். ஈச் ஒன் ஒவ்வொன்றும் இன் டைரக்ட் கான்டாக்ட் நேரடி தொடர்பில் இருக்கும். ரைட்டா? இதுக்கு மேலே இன்னொரு பெட்டியை வச்சேன்னா, எதுக்கு மேலே இன்னொரு பெட்டி வச்சேன்னா இந்த பெட்டி. அப்போ இன்னொரு பெட்டி நான் இங்கே வச்சிடுறேன். அப்போ இந்த பெட்டிக்கு நடுவில் ஏதாவது கேப் இருக்குமா? இருக்காது. தொடர்பில் தான் இருக்கும். அப்போ இங்கிட்ட ஒரு பெட்டியை வச்சிருந்தேன்ப்பா. அப்போ இந்த பெட்டிக்கு தொடர்பு தான். இங்கிட்ட ஒரு பெட்டி, இந்த தொடர்பு, அப்போ இங்கிட்ட ஒன்று, எல்லாமே தொடர்பில் தான் இருக்கும். கேப் இல்லாமல் இருக்கும். ரைட்டா? அப்போது அதான் சொல்கிறான். ஈச் ஒன் இஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது? இன் டைரக்ட் கான்டாக்ட் நேரடி தொடர்பில் இருக்குது. ஒன்றுக்குள்ளும் நேரடி தொடர்பில் இருக்குது. வித் எது கூட இருக்குது? வித் இட்ஸ் நியரர் நெய்பர். அதுக்கு பக்கத்து பெட்டி உள்ளே வச்சாச்சுன்னா அது தொடர்பு தானே இருக்கு. அதனோட நியரர் அருகில் உள்ள நெய்பர்னா அருகில் உள்ள, நியர்னா மிக அருகில் உள்ள பெட்டியோட தொடர்பில் இருக்கிறது. அண்டு ஆல் சிமிலர்லி ஓரியன்டட் இன் ஏ ஸ்பேஸ். அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியாக, எல்லாம் ஒரே வடிவத்தில் தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட மாறி இருக்காது. எப்படி செங்கல் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆல் சிமிலர்லி எல்லாம் ஒரே மாதிரியாக ஓரியன்டட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன் ஸ்பேஸ் இந்த காலி இடங்களில் எல்லாமே ஒரே மாதிரியாக வைக்கப்பட்டுள்ளது காலி இடங்களில். ரைட்டா? அப்போது த நம்பர் ஆஃப் nearest neighbors that are surrounding a particle in a crystal is called coordination number of the particle அப்படின்றான். எத்தனை the number of nearest neighbors. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த படத்துக்கு வர்றேன். இப்போ அழிச்சிடுறேன். இப்போ என்ன கோஆர்டினேஷன் அப்படின்றான். அந்த கோஆர்டினேஷன் வேர்டு என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல்ன்றான். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இதில் ஒரு கட்டடத்தை நிரப்புறேன். ரைட்டா? அப்போது இதுக்கு சுற்றி என்ன இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது,
இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? இப்போ நெருக்கி இருக்கா? ஒன்று நெருக்கி இருக்குது. அதுதான் கோஆர்டினேஷன் அப்படின்றான். எது இது கூட அமைந்திருக்கிறதோ, பக்கத்து அருகில் அமைந்திருக்கிறதோ அதான் கோஆர்டினேஷன் சொல்கிறான். இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ். நீரா அதுக்கு செவத்தோடு உள்ளது. இப்போ உங்கள் வீடு பக்கத்து வீட்டுக்காரன், உன் செவரில் இருக்கிறவன், அவன் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன், அதுக்கடுத்து வீட்டுக்காரன் கிடையாது. அதே மாதிரி இது பக்கத்தில் என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் தட் ஆர், அவைகள் சரௌண்டட் சுற்றியுள்ள, சரௌண்டட் எ பார்ட்டிக்கிள் இன் எ கிறிஸ்டல். கிறிஸ்டலில் ஒரு பார்ட்டிக்கிளுக்கு சுற்றி உள்ள நெய்பர் அப்படின்றார். சுற்றி பார்ட்டிக்கிள் என்னது? இந்த ஒரு கட்டத்தை சுற்றி உள்ள கட்டங்கள்னு அர்த்தம். ரைட்டா? அதான் சொல்கிறான், த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர், அதாவது எத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க, ஒரு கட்டத்துக்கு பக்கத்து கட்டம் எத்தனை இருக்காங்கன்றான். தேட், அது அவைகள் சரௌண்டிங் த பார்ட்டிக்கிள் இன் ஏ கிறிஸ்டல். சரௌண்டிங் பார்ட்டிக்கிள்னா ஒரு கட்டத்தை சொல்கிறான். சரௌண்டிங் சுற்றி உள்ளது, எதை? ஒரு பார்ட்டிக்கிளை சுற்றி உள்ளது. அந்த பார்ட்டிக்கிள் எங்கே இருக்குது? கிறிஸ்டலில் உள்ள ஒரு பார்ட்டிக்கிளை சுற்றி உள்ள நியரஸ்ட் நெய்பர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? இஸ் கால்ட், அழைக்கப்படுகிறார்கள். எப்படி? கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பார்ட்டிக்கிள். அந்த பார்ட்டிக்கிளுக்கு, அந்த கட்டத்துக்கு கோஆர்டினேஷன், ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த கட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? அந்த கட்டத்துக்கு அருகில் உள்ள கட்டங்கள். ரைட்டா? புரியுதா? த யூனிட் செல் இஸ் கேரக்டரைஸ்ட், யூனிட்ஸில் ஒரு செல்லு தான். த யூனிட் செல் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த 3 edges லென்த் அப்படின்றான். ஒரு செல்லை மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறான் பாருங்கள் இந்த பெட்டியில். த யூனிட் செல் இஸ் கேரக்டரைஸ்ட், இந்த யூனிட் செல்லானது வகைப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னா, பை த 3 edge லென்த், 3 முகப்புகளை கொண்ட நீளங்களை வைத்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெட்டி தான் இங்கே வச்சுருக்கேன். ஒரு பெட்டியில் ஏ யூனிட் செல், ஒரு பெட்டி இஸ் கேரக்டரைஸ்ட், கேரக்டர்னா வகைப்படுத்தப்பட்டுள்ளது, விவரிக்கப்படுகிறது. என்ன வேணாலும் படுக்கும். எப்படி விவரிக்கப்படுகிறது? பை 3 edges லென்த், 3 நீளங்களை கொண்ட முனைகளாக இவைகள் விளக்கப்படுகிறது. கேரக்டர்ஸ் விளக்கப்படுதுன்னு சொல்லு, விவரமாக சொல்லி, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அல்லது இன்னொன்று சொல்கிறான், லேட்டிஸ் கான்ஸ்டன்ஸ் அப்படின்றான். அல்லது என்ன சொல்லலாம்? லேட்டிஸ், கட்டமைப்புக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய கான்ஸ்டன்ட் ஆகிய ஏபிசி என்று அழைக்கப்படுது. இது ஒரு மொத்த கட்டமைப்பு, ஒரு யூனிட் செல். ரைட்டா? அப்போ இந்த யூனிட் செல்லின் கட்டமைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு என்னது? ஏபிசி என்ற லேட்டிஸ்னு கட்டமைப்பு. அந்த மொத்த கட்டமைப்புக்கு கான்ஸ்டன்ட் நிலையான ஒன்றாக இருக்கிறது. இதான் மொத்த கட்டமைப்புக்கு இந்த ஏபிசி என்றது நிலையான ஒன்றாக இருக்கிறது. அண்டு த ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. அது அப்போது இந்த ஏபிசின்றதுக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்கிறது? ஆல்ஃபா பீட்டா காமாவாக இருக்கிறது என்றான். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். இப்போ கட்டமைப்பு, இது ஒரு செல்லில் ஏபிசின்றது பாருங்கள். முதல் எங்கே இருக்குது? இந்த எடுத்துக்கிறேன். ஏபிசின்றது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள். இது ஏ, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது ஏ, டைரெக்ஷன் ஏ, இது டைரெக்ஷன் பி, இது டைரெக்ஷன் சி. 3 கட்டமைப்பு 3 டைரெக்ஷனில் போகுது. அப்போது நல்லா பாருங்கள், ஏன்றது என்னது? ஒரு ஆங்கிள். எதுக்கு நடுவில்? பிக்கு சிக்கு நடுவில் உள்ள ஒரு ஆங்கிள். அப்போ சிக்கு ஏக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் பீட்டா, ஆல்ஃபா, இது பீட்டா. ரைட்டா? அதேமாதிரி ஏக்கு பிக்கு நடுவில் உள்ளது காமா. அப்போ இதுதான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். த யூனிட் ஆஃப் த செல் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த 3 edges லென்த். அப்போ 3 முகப்புகளை கொண்ட நீளங்களாக இவைகள் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ல. 3 முகப்புகள் ஏபிசி. ரைட்டா? 3 முகப்புகள். அண்டு த லேட்டிஸ் கான்ஸ்டன்ட். அப்போ லேட்டிஸ்னால் இந்த கட்டமைப்போட நிலைத்தன்மையான மூன்றாக எப்படி இருக்கிறது? ஏபிசி தான் நிலைத்தன்மையாக இருக்குது. அதுக்கு அந்த ஏபிசிக்கு நடுவில் உள்ள ஆங்கிளும் இருக்கிறது. அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ், அந்த முகப்புகளுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள்கள் ஆல்ஃபா பீட்டா காமா என்று இருக்கிறது. ரைட்டா? சரி, இதோட முடிஞ்சு. அடுத்து ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ், இது அடுத்ததில் பார்க்கலாம்.